ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூமில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ நல்லா அது குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து நல்லா அதை அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம மஷ்ரூமே சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி.